சென்னை பெருநகர காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 2000 கிலோவிற்கும் மேற்பட்ட கஞ்சா எரித்து அளிக்கப்பட்டது. காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர் ஜோசி நிர்மல்குமார் தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவான வழக்குகளின் அடிப்படையில் 2119.65 கிலோ எடை கொண்ட கஞ்சா செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கத்தில் அறிவியல் பூர்வமாக எரித்து அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகரில் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை சென்னை மாநகர காவல்துறை எடுத்து வந்தாலும் கடந்த சில மாதங்களில் 448 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 2200 கிலோ மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னை மாநகரில் உள்ள பல்வேறு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருள் விற்பவர்களை கண்டு அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இது போன்ற மெத்தமெட்டைன், கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்டதின் அளவு 2200 கிலோவாகும். 2200 கிலோவையும் நேற்று மாலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தென்பாக்கம் என்ற ஒரு இடத்துல அவை அனைத்தும் அழிக்கப்பட்டன. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து போதைப் பொருட்களும் தீயிலிட்டு அணைக்கப்பட்டன. இதற்கு டிடிசின்னு சொல்லுவாங்க. அதைப்பட்டது ட்ரக் டிஸ்போசல் கமிட்டின்னு இருக்கும். அந்த கமிட்டியினுடைய தலைவர் கூடுதல் ஆணையர், சென்னை மாநகர காவல்துறையினுடைய தலைமையிட கூடுதல் ஆணையராக இருக்கிற திரு நிர்மல்குமார் ஜோசி ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் உளவுத்துறை டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சக்திவேல் அவங்க எல்லாமே சேர்ந்து மற்றும் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து இந்த அதைப்பட்டது கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களை நேற்று தீயிலிட்டு அழிச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகரில் போதைப் பொருள் விற்பனையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகளை போலீஸார் எடுத்துகிட்டு வந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உண்மையாக. அதனால தான் போலீஸாரின் அதிரடி நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருவதன் காரணத்தினால்தான் தற்போது 2200 கிலோ போதை மருந்துகள், போதை வஸ்துகள் கைப்பற்றப்பட்டு தீயிலிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. வின் செய்திகளுக்காக ஜி முருகன்.